காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. அவரோட பேரை சொன்னா கூட சொல்லிடுறேன். ஏதாவது உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. குத்து படம், சிம்பு சார் படம். என்னை தீண்டி விட்டாய் தீரி தூண்டிலிட்டாய், அந்த கை எப்படிலாம் பண்ணுவார்ல சார். அப்பவும் வந்து அந்த சாங் படத்துல இல்ல. ஆக்சுவலா அந்த மாண்டேஜா ஒரு 1.5 மினிட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது இதே மாதிரி தான் டேரக்டர் சார் கிட்ட, வெங்கடேஷ் சார் கிட்ட சொன்னேன். சார் அந்த இடத்துல ஆர்ஆர் ரொம்ப நேரமா போகுது, அது போல சாங் போட்டுடலாம் சார்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கே அந்த சாங் ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. இன்ன வரைக்கும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கும் அந்த பாட்டு? இல்லை கம்போசிங்னாலே ஒரு ஜாலியாக தான் உள்ள வருவாங்களா. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இழப்புன்னும் போது, அது சோகமாக இருக்கும்போது, அப்போது உண்மையாகவே ரொம்ப ஒருத்தங்க காலமாயிட்டாங்க அந்த டைமில் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்த பாட்டு தான் அது ஆக்சுவலாக. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா. ஒரு ரீரெக்கார்டிங்காக ஒரு சாங் போட்டு வச்சுருந்தாரு சார் ஆக்சுவலாக. இளையராஜா சார் சாங் போட்டிருந்தாரு. அப்போது என்னால் தெரியும் அந்த சாங் யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ காப்பி அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மதராஸ் மாஃபியா கம்பெனி டீம் கூட தான் இருக்கோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சார், நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். பிஹைண்ட் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். டைட்டில் நானே சொல்லிடுறேன். ஓகே, டைட்டில் சொல்லுங்க. அதான் சார், மதராஸ். சூப்பர். கரெக்டாக தான் சொன்னேன், மதராஸ். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இந்த படத்தோட பேர் கேட்டிருப்பீங்க, ஸ்கிரிப்டுமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டோன்னே இந்த டைப் ஆஃப் மியூசிக் போட்டால் அதுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல. ஸோ இது இல்லை ரொம்ப, நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கமர்ஷியல் மூவிஸ் தான் ரொம்ப பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஒரு டான் மாதிரி இருக்குது, ரவுடி மாதிரி இருக்கிறாலே கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே ஈன்னு ஒரு படம் பண்ணியிருப்பேன், ஜீவா சார், இவங்க நயன்தாரா மேம் அண்ட் ஜனா சார் டைரக்ஷனில். அதுவும் ஒரு சின்ன டான் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து திருநாள், அதே ஜீவா சார், நயன்தாரா மேம், அதுவும் ஒரு டான் பேஸ்டு தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே அந்த டான் போது அதில் கமர்ஷியல் சாங்ஸ் ரொம்ப இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது பார்க்கும்போதே இவங்க வந்து ஓகே இதுக்கு சார் தான் கரெக்டாக இருப்பாருன்ற மாதிரி வந்தாங்க. வந்துட்டு கம்போசிங்கும் கதை சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, இந்த என்னதான் டான் கதைகள் முடியும் பொழுது ஒரே மாதிரி தான் முடியும். பட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஸோ இது வரைக்கும் தமிழ் ஃபீல்டில் வராத ஒரு கதையாக முடியும் அது ஆக்சுவலாக. அது கண்டிப்பாக டைரக்டர் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா கதை வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்துருந்தாலும் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஒரு சின்ன லைன் ப்ரொடியூசர் சார் கொடுத்துருந்தாலும் ரொம்ப அழகான லைனு. பட் அந்த லைனை வச்சு ஃபுல் படம் பண்ண முடியுமான்னு கஷ்டம். அது அழகாக டைரக்ஷன் அழகாக பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. படத்தில் 2 சாங்கு தான், 2 சாங்கு தான். ஆமாம். அப்புறம் நாங்கள் பிரெயின் வாஷ்லாம் பண்ணி 4 சாங் ஆகிட்டோம். ஆமாம், ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா டான்னா எப்படி இருப்பார் அவர் ஆக்சுவலாக. எந்த அளவுக்குன்னா வந்து அப்போலாம் ஒரு மாநகர காவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் ஆனந்தராஜ் சாரை பார்க்கும்பொழுது. வேண்டாமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு பயமுறுத்துற பாஷாலையும் சரி, அவர் பண்ணாத ஸ்டாப் மோஸ்ட் ஹீரோஸ் எல்லாமே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவர் வில்லனா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அந்த டானுக்கு ஒரு போலீஸாக ஒரு இன்னொரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி வேணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து சார் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போதே நாங்களே பேசுவோம், சார் இது யாராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் எல்லாமே விஜயசாந்தி மேம் மேலே தான் இருக்கோன்ட்டு அப்போ பேசும்போது சார் சொல்லலை, இவங்க சம்யுக்தா மேம் தான் பண்ணுறாங்க சார் போது. மேம்க்கு அந்த ஏற்கனவே அந்த ஸ்கில் இருக்குது, அந்த பார்க்கும்போதே ஒரு பவர் லேடின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இருந்தாலும் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளுக்குள்ள எப்படி வரும்னு தெரியறதை விட படம் நாங்கள் ரீரெக்கார்டிங்காக பார்க்கும்போது நாங்கள் நினச்சிட ஒரு படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமே இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஆர்ஆருக்கு அவ்வளோ எனக்கு ஸ்கோப் அவ்வளோ இருக்கு ஆக்சுவலாக. நல்ல விஷயம் பண்ணால் டானுக்கான தனி மியூசிக், போலீஸ்க்கான தனி மியூசிக். ஸோ இருக்கும்போது தான் 2 பாட்டு இருந்தது ஆக்சுவலாக. பட் படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் சார், இவங்க நானும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் ஒரு வாராவே போவோம். படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேயோட போயிட்டே இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் காமெடி இருக்கும். அகைன் போயிட்டே இருக்கும்போது தான்
என்னோட படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்ஷனாக போயிடும் போது அப்போ ஆராத்யா மேமோட சீன் வரும் ஆக்சுவலாக. ஒரு அழகாக ஒரு பனி மழை பொழியோல அது மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க சீன் மட்டும். ரொம்ப வெயிலாக இருக்கும்போது மழை பெய்யும்ல, அப்போ என்ஜாய் பண்ணுவோம்ல அது மாதிரி. அப்போ இருக்கும்போது ஒரு 1.5 minutes வந்து ஒரு ரீரிகார்டிங்காக ஒரு சாங் போட்டு வச்சுருந்தார் சார். ஆக்சுவலாக ரொம்ப அழகான சாங் போட்டிருந்தாரு. இளையராஜா சார் சாங் போட்டிருந்தாரு. அப்போ என்னால் தெரியும் அந்த சாங் யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா இப்போ காப்பி. அது என்ன பாட்டு? அது நல்ல பாட்டு. அது என்னன்னா ஒரு 2-3 சாங் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு. லைக் ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணும்போது அந்த சாங்கு, செகண்ட் டைம் மீட் பண்ணுவோம் அந்த சாங் அப்படி போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், சார் நம்ம தீமா போட்டாலும் நல்லா இருக்கும், நம்ம ஏன் சார் இங்கே சாங் போடக்கூடாது நம்ம சொல்லிட்டு போது, சார் முடியுமா சார், நல்லா பண்ணலாம் சார், பட் ஆனால் சாங் போட்டாலே ஒரு நம்மக்கிட்ட இருக்குதே ஒரு 1.5 கூட இல்லை 1 minute தான் இருக்குது, அதுக்கு ஒரு சாங் போட்டு வருமா சார்? நான் சொன்னேன், நான் போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் லென்த் பண்ண முடியுமா பாருங்கள் சார்ன்னு சொன்னேன். ஸோ ஆர்ஆரில் போட்ட சாங் தான் அவங்களோட சாங், ஒரு லவ் சாங் ஒன்று ஆக்சுவலாக. அது ரொம்ப அந்த ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப அழகாக பேசினாங்க எல்லாரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வராதா அந்த சாங்குன்ற மாதிரி கேட்டாங்க. பட் 1 minute இந்த சீனை ஒரு 1.5 minute ஆக்குனாங்க ஆக்சுவலாக. பட் அது 2 minutes மேலே கூட ஆக்க முடியாது, ஏன்னா நம்ம டைமும் அதில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு இப்போ என்னன்னா டான் சாங்க்கு அப்பா பாடி ஒரு சூப்பர் சாங் வந்துருச்சு. கார்த்திக் அவர் எழுதியிருக்காரு, தீனா மாஸ்டர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படம் வந்து லாஸ்ட் வந்து எங்கே போனால் ஆந்திரா பார்டர் கிட்ட போயிடும் ஆக்சுவலாக, எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து தெலுங்கும் தமிழும் சேர்ந்து ஒரு சாங் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அஸ்மிதா மேம் ஒரு சென்ட்ரல் ஃபிகராக சூப்பராக சாங் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. அது வந்து பிரியா ஹிமேஷ் அவங்க பாடியிருப்பாங்க ஆக்சுவலாக. ரிங்க பாடுறாங்க பாடியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் அந்த இவங்களோட சாங் லவ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ ஏற்கனவே 2 சாங்கு தான் எனக்கு பேமெண்ட் பேசினாங்க ஆக்சுவலாக. இன்னொரு சாங் நான் பண்ணுறேன்னும் போது ப்ரொடியூசர் கிட்ட பேசினார் ஆக்சுவலாக. சார் ஏதோ சாங்லாம் பண்ணுறேன்றாரு, பயமாக இருக்குன்னு பேசும்போது நான் ஃபோனை வாங்கிட்டேன். சார் நீங்கள் பயப்படாதீங்க, எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டேன் சார், படம் நல்லா வந்திருக்கு சார், நான் என்னோட இதுலயே நான் பண்ணி கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா 2 சாங் வாங்கவே இல்லை, எல்லாமே வந்து அவர் பேர் பண்ணி பண்ணாரு, அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டாரு. ஏன்னா இது நம்ம படம் ஆக்சுவலா, இது இந்த படத்து மூலமா நம்மளுக்கு ஒரு 20 படம் புக் ஆகும் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு பேர் நல்லா கிடைக்கும். இப்போ அந்த லவ் சாங் வந்த உடனே இன்னும் எனக்கு பேர் கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ அது நான் அந்த நேரத்தில் நான் பேமெண்ட்டை கேட்டு ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லி அப்புறம் அது இப்போ எனக்கு ஃபீலிங்கா இருக்கு, எனக்கு ஒரு சாங் இல்லையே படத்துல, பட் பிஜிஎம் எல்லாம் எனக்கு தான். அதாவது எந்த அளவுக்கு நான் வந்து சொல்றேன்னா, படம் ஃபுல்லாவே கொஞ்சம் ஆக்ஷனா இருக்கும். அந்த ட்ரம்பட் எல்லாம் வாசிப்பாங்கல்ல, அவங்களே ஊதி ஊதி டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பிரேக் கேட்டாங்க ஆக்சுவலா. ஸ்ரீ 1 hour பிரேக் வேணும் எனக்கு. ஏன்னா இல்லை செகண்ட் ஹாப்பும் வந்து ஹெவியா தானே இருக்கும். இப்போ 1 hour பிரேக் வேணா, நீங்க 4 hours எடுத்துங்க, ஏன்னா செகண்ட் ஹாப்ல ஒரு லவ் தீமா மாறிடும் எல்லாமே சொல்லிட்டு. அப்பா இல்லை லைக் சவுண்டாவே வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சவுண்டும் நம்ம இந்த இதுல நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னொரு சாங் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். அதான் படம் பார்க்கும்போது தான் 2 படம் தான். ஆர்ஆர் பண்ணும்போது அது பண்ணேன். இது வந்து எப்போ நடந்தது, இதுக்கு முன்னாடி வந்து என்னோட 3வது படம் நினைக்கிறேன், குத்து படம், சிம்பு சார் படம். என்னை தீண்டி விட்டாய் தீரி தூண்டிலிட்டாய் அடினானா அந்த கை எவ்வளோ பண்ணுவார்ல சார். அப்போவும் வந்து அந்த படம் சாங் படத்தில் இல்லை ஆக்சுவலாக. அந்த மாண்டேஜாக ஒரு 1.5 minutes தான் ஆக்சுவலாக வந்து ரீரிகார்டிங் பண்ணும்போது இதே மாதிரி தான் டேரக்டர் சார்கிட்ட, வெங்கடேஷ் சார்கிட்ட சொன்னேன், சார் அந்த இடத்துல ஆர்ஆர் ரொம்ப நேரமாக போகுது, அது போல் சாங் போட்டுடலாம் சார்னு சொல்லிட்டு. ஐயோ ஸ்ரீ சாங்னா மறுபடியும் எழுதணும், அதுக்கு ஒரு பேமெண்ட் போகும்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் நான் சொல்கிறேன் தாமரை மேம் நான் பேசுகிறேன் சார் சொல்லிட்டு தாமரை மேம்கிட்ட பேசி அவங்க ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன பேக்கேஜில் அந்த சாங் எழுதி கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த படத்துக்கே அந்த சாங் ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இன்ன வரைக்கும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ எப்படி வரும் அந்த பாட்டு? நீங்க பாடும்போதே அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி மேஜிக்லாம் வந்து நடக்கும் சில மூவில ஆக்சுவலாக. அந்த மேஜிக் இந்த மியூசிக்ல எனக்கு நடந்திருக்கு இந்த படம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த சில பேர் சொன்னாலும் வேணாம் சார், சார் ஆர்ஆர் பண்ணுங்க போதும், இல்லை சார் பண்ணுங்க சார். ஆனால் சார் வந்து சார் நீங்க பண்ணுங்க சார், சாங் தானே பண்ணுங்க சார், அந்த ஃப்ரீடம் அதுதான் சார். ஒரு டைரக்ட்னா அந்த ஃப்ரீடம் தந்தால் தான் உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியனுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும்
நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்களால் வளர முடியும். ஸோ உங்களோட இந்த படத்தை விட்டுட்டு உங்களோட மற்ற படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு? ஐயோ அப்படி ரொம்ப கஷ்டமாச்சு. எல்லா டேரக்டர் சண்டே இப்படி வச்சுக்கலாம், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், ஒரு லவ் சாங். நம்ம ஒரு எமோஷன், நம்ம ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருந்திருப்போம். இப்போ நான் சோகமா இருந்திருப்பேன், அந்த நேரத்துல டைரக்டர் வந்து சரி எனக்கு ஒரு சோகமான பாட்டு வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களோட ஃபீலிங்ஸை இன்பில்ட் பண்ணியிருப்பீங்களா? அது இந்த சாங் இல்லை அது மாதிரிலாம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. பட் அது மாதிரி ரொம்ப ஆக்சிடெண்ட்டாக வராது. ஆனால் நம்ம கம்போசிங்னாலே ஒரு ஜாலியாக தான் உள்ளே வருவோம் ஆக்சுவலாக. பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இழப்புன்னும் போது, அது சோகமாக இருக்கும்போது, அந்த கரெக்டாக சிவகாசி பண்ணும்போது தெய்வத்துக்கே மாறு வேஷமான ஒரு பாட்டு இருக்கும். அப்போது உண்மையாகவே ரொம்ப ஒருத்தங்க காலமாயிட்டாங்க அந்த டைமில் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்த பாட்டு தான் அது ஆக்சுவலாக. ஸோ அது அந்த சாங் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் ஆக்சுவலாக. அந்த சாங் கேட்டிருக்கீங்க? சார் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணது ரொம்ப லவ் ஃபெயிலியர் சாங்னா எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சரவணா படத்தில் வந்து சிம்பு சாருக்கும் ஜோதிகா மேமுக்கும் ஒரு சாங் பண்ணியிருப்பேன். அது நான் காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே, கொல்லாமல் சொல்லாதே, காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே, இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ பிரிந்தால் உலகும் வருடும் மெழுகாகும், காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. உண்மையா சார் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க சார். ஓகே சார், லவ் நல்லா கலங்கிருச்சு அவங்களுக்கு. அதான் எல்லாருக்குமே சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாருக்கும் ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா, எல்லாருக்கும் வந்து அந்தந்த கதைகள் நடக்கும் சார் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து எல்லாருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடும் சார் ஆக்சுவலாக. அதனால தான் ஆக்சுவலாக இப்போ அவங்க கூட கண் கலங்குறது காரணம் வந்து ஏதாவது இருக்கும் ஆக்சுவலாக. இருக்கும், அவரோட பேரை சொன்னா கூட சொல்லிடுறேன். ஏதாவது உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. லவ் சாங் ஜாலியானா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட். இப்ப அதுக்கும் அழுதுங்க பரவாயில்லையா? இதுவும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென தினமும் நான் இருப்பேன், மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன், ஒரு கண்ணில் உன்னை வைத்து காட்சிகளை பார்ப்பேன், ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றே, நீயே என் இதயமடி, நீயே என் தெய்வமடி. அதாவது ஒரு நிமிஷம் நினைக்கிறாரா, ஒரு நிமிஷம் மறக்கணும்னு நினைக்கிறாரா, ஆனா அதை தோத்துறாரு. ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியல, அது மனசுல இருக்காங்க. ஒரு கண்ணில் அவங்கள வச்சுக்கிட்டே பாக்குறாங்க. அத நெஞ்சுக்களை உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டு, சாவி இருந்தா தானே அவர் உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டாரு, ஏன் நீ மனசுல ஏறுன்ற மாதிரி தாமரை எடுத்திருப்பாங்க. இப்போ கேமராமேன் ஆகுது நான் பார்த்தேன், அவருக்கு ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்து கண்ணெல்லாம் கலங்கி. இவ்வளவு ஃபேன்ஸ் பாருங்க. ஆமா, இது தெரியல, இது எனக்கு கடவுள் கொடுத்த அந்த டைரக்டர்ஸ் இருக்கு, எல்லாமே இப்போ இந்த படத்துலயே இருக்கு, எல்லா சாங்குமே இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா ஒரு அதாவது நம்மளுக்கு குத்து சாங்குன்னு பேர் அவ்வளோ இருந்தாலும் மெலோடியிலையும் நம்மளுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்துல அவங்களோட லவ் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா. ஓகே சார். சார் வந்து படத்தை நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஒன்று இவர் ஸ்டூடியோவில் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு நாள் ஆல் ஆஃப் அஸ் மெட்ட பார்த்தோம். அங்கே பார்த்ததுக்கும் 2வது வாட்டி பார்த்ததுக்கும் வேற எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டார். அப்போ தான் நினச்சேன், சார் இப்பா என்ன ஒரு டேலண்ட், காட்ஸ் சைல்டு. சார் இது மாதிரி எனக்கு மியூசிக் வருமா சார், இப்போ கற்றுக்கலாமா? இல்லை உங்களை வந்து பிக் பண்ணியிருக்காரா?
மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்துட்டு அதில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நானுமே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. நிறைய பேர் இவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லைக் இது கரெக்டுன்னு, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் என்னன்னா, நான் என்னோட குரல் என்னவா இருந்துச்சுன்னா, சார் இங்கே தமிழ்லையும் இருக்கோம் சார், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்றது தான் என் குரலாக இருந்துச்சு. ஆனால் அது எப்படி போர்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து ரொம்ப ஆணவம், இவங்க திமிரு, இவங்க எப்படி கேட்கலாம், அந்த மாதிரி மாறுபட்ட, ஐ மீன் எப்பவுமே ஒரு காயினுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கும். நான் சொன்னது இந்த சைட், ஆனால் புரிஞ்சுக்கப்பட்டது அந்த சைடு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு வாய்ப்புக்கான ஒரு குரலாக தான் இருந்துச்சு அது. ஓகே, ஆக்ட்ரஸாக நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இது ஐ ஃபீல் அவங்க சொன்னதில் எந்த இதுவும் தப்பாக ஒன்றுமே அவங்க சொல்லலை. அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் 5 வருஷமாக இருந்திருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து அவங்க அது பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ரினவுண்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு ஒப்பீனியன் அவருக்கு இருக்கும்போது எங்களுக்கும் இந்த ஒப்பீனியன் இருக்குது தான் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே ஓகே மேம். ஸோ பிக் பாஸ் இப்போ ஆரம்பிச்சு போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் அ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு பிக் பாஸோட கண்டஸ்டண்ட்டில் வந்துட்டு செலக்ட் பண்ணதுலையோ சரி, இப்போ போயிட்டுருக்கலையும் சரி, நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது மக்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் பார்த்து? at the end of the day பிக் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். அதுக்குள்ள சண்டை நடந்ததுன்னா எல்லாரும் பிக் பாஸ் ஃபேன்ஸா எல்லாரும் அதை பார்ப்பாங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சரி கண்டஸ்டன்ட் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றவங்க அவங்களும் அதை தான் பார்த்து ரசிக்கிறாங்க. பட் கண்டிப்பா எனக்கு பர்சனலான ஃபீல் ஆச்சுன்னா, என்னோட பேட்ச் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்களோ உங்க பேட்ச், அப்புறம் கவின் பேட்ச், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன் நல்லா இருந்தது. இப்போ வரவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வர்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அது கூட மேபி அ ரீசன் வை பீப்புள் டோன்ட் என்ஜாய் இட். ஏன்னா பிக் பாஸ்ன்றது அது கொஞ்சம் நல்ல ஜெனுவினான ஒரு கான்டென்ட்டாக இருந்தால் தான் பீப்புள் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம வீட்டில் நடக்கிற சண்டைக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் அவங்களால பார்க்க முடியும். ஸோ பட் ஸ்டில் இட்ஸ் அ ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஷோ. அது அப்படியே விட்டுருணும். நிறைய பேர் பர்சனலாக எடுத்து இப்படி அப்படின்வாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பாக்ஸிங் ரிங்கோட ஒரு மேட்ச் நடக்குது இல்லை, அதில் நம்ம ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம். அது ரொம்ப பர்சனலாக எடுத்து ஐ திங்க் ஆடியன்ஸ் ஷுட் சில். ஓகே. ஸோ பிஹைண்ட் டாக்கிஸ் சார்பாக வந்து மதராஸ் மாஃபியா கம்பெனி வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.